அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரிகளே, இன்றைய 14ஆம் நாளுடைய பாடமாக ஒழுவினுடைய சிறப்புகள் மற்றும் அதனுடைய சட்டதிட்டங்களை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, முதல்ல ஒழு அப்படின்னு சொன்னா அதற்கு தமிழ்ல சில உடல் உறுப்புகளை கழுவிக்கொள்ளுதல், அங்க சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கங்களை சுத்தம் செய்தல், அதனால அங்க சுத்தின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஒழு இல்லாம தொழுகை இல்லை. நம்மளுடைய பிரேயர் அல்லாஹ் ஏத்துக்கிடணும்னா அந்த தொழுகைக்கு முன்னால சில உடல் உறுப்புகளை நாம சுத்தம் செய்து கொள்ளணும். அதை செய்யாம நம்ம தொழுகையை நிறைவேற்றினோம்னா தொழுகையை இறைவன் ஏற்றுக்கிட மாட்டார். அதனால இந்த ஒழுவுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னா, பொதுவாக உடல் சுத்தம் செய்யறதுனால கை கால சுத்தமா வச்சுக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நலவு பயன் தரக்கூடியது தான் மருத்துவ ரீதியா. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒழு செய்றதனுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஒழு செய்முறையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி ஒழுவுடைய செய்முறையை செய்து காண்பித்து, பிறகு முகமது நபி சொன்னார்கள், எவர் ஒருவர் நான் இப்போது செய்து காட்டியதை போன்று அழகான முறையில் ஒழுவை செய்கிறாரோ, உடல் உறுப்புகளை கழுவிக் கொள்கிறாரோ, அவருடைய சகல பாவங்களும் அவருடைய உடம்பை விட்டு நீங்கிவிடும். எந்த அளவிற்கு என்றால், அவரது நகத்திற்கு கீழ் உள்ளவையும் கூட வெளியாகிவிடும். அப்போ நகக்கண் வழியாக எல்லா பாவங்களும் வெளியேறி விடுகின்றன என்று ஒரு சிறப்பை முகமது நபி சொன்னார்கள். இப்போ ஒழுவினுடைய நிபந்தனைகள், இந்த ஒழுவை யாரு செய்தா அது முறையாகும் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு 4 நிபந்தனை இருக்கு. ஒழுவினுடைய நிபந்தனைகள் 4 இருக்கு. ஒண்ணு, முதல்ல அந்த மனிதர் புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்கணும். லூசா இருக்கக்கூடாது, கிறுக்கு பிடிச்சவராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பருவ வயதை அடைந்து இருக்கணும். பருவ வயதை அடையறதுக்கு முன்னால சின்ன வயசா இருந்தா அவருக்கு அந்த நாலேஜ் இருக்காது. அப்போ பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்கணும். 2வது, நியத் அவசியம். நியத்துனா என்ன? அரபி சொல்லுக்கு தமிழ்ல இணையான பொருள் என்னன்னா, எண்ணுதல். மனதிற்குள் எண்ணுதல், மனசுல நினைச்சா போதும். ஏன்னா முகமது நபி சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எண்ணத்தை பொறுத்துத்தான் அமைகின்றது. அப்ப எண்ணம் இல்லாமல் எந்த செயலையும் செய்தால் அது செயலாகாது, இறைவனிடத்துல மதிப்புக்கு உரியதாக அது ஆகாது. அதனால 2வது, நம்ம ஒழு செய்ய போறேன் அப்படின்னு மனதுக்குள்ளால எண்ணிக்கொள்ள வேண்டும், நியத் நினைத்து கொள்ள வேண்டும். 3வது, நாம ஒழு செய்யறதுக்கு சுத்தமான தண்ணீரை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சுத்தமான தண்ணீரை நாம ஒழு செய்யறதுக்கு என்ன செய்யணும்? நாம பயன்படுத்தணும். இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நீர் நம்ம செய்யக்கூடிய ஒழு செய்யும் பொழுது அந்த தண்ணியானது நமது உடல் உறுப்புகளை அடைவதற்கு தடையான எந்த ஒன்றும் உடம்பில் இருக்கக்கூடாது. உதாரணமா, இப்ப நம்ம நகைப்பாலிசு போட்டிருக்கோன்னு வைங்களேன். பெண்கள் நகைப்பாலிசு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த நகைப்பாலிசு போடும் பொழுது என்ன ஆகும்? அவங்க கையை கழுவும் பொழுது அந்த நகைப்பாலிசு மேலதான் தண்ணி விழுமே தவிர, அந்த பாலிசு போட்ட கீழே இருக்கக்கூடிய அந்த நகத்துல அந்த தண்ணி படாது. அப்போ அவருடைய ஒழு பரிபூர்ணம் ஆகாது. ஏன்னா எல்லா உறுப்புகளும் நினையணும். சில பொருள்களை நம்ம பயன்படுத்துறதுனால அது நம்முடைய தோலையோ நம்முடைய நகத்தையோ அது சென்றடையாம இருக்குமே, ஆனால் அந்த நேரத்துல அந்த ஒழு அங்கீகரிக்கப்படாமல் போய்விடும். அதனால முழுவதுமா எல்லா உறுப்புகள்லையும் எந்தெந்த உறுப்புகள்ல நம்ம தண்ணீரை செலுத்துறோமோ அது முழுமையா அந்த உறுப்பை நேரடியா சென்றடையணும் மாதிரி இருக்கணும். இப்போ இதுதான் இந்த 4 நிபந்தனைகளும் ஒழுவுடைய நிபந்தனை. அடுத்து நம்ம ஒழு செய்யற முறைகளை இப்போ நான் சொல்லித் தர்றேன். நல்ல கவனமா கேளுங்க. அதுக்கு ஏறக்குறைய ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. 10 பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒழு செய்கிறேன் என்று மனதில் எண்ணிக்கொள்ளுதல். முதல்ல மனசுல என்ன செய்யணும்? நினைக்கணும். ஒழு செய்ய போறேன் அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கணும். 2வது,
பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், சொல்லிக்கிடணும். ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி தொடங்கணும்னு முகமது நபி நமக்கு சொல்லியிருக்கிறார். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 3 முறை 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். நம்முடைய வலது கையை இடது கையையும் தண்ணீரை பிடிச்சு அல்லது தண்ணீரை பாத்திரத்திலிருந்து என கையில் அள்ளி கொண்டு 2 கைகளையும் முன்னுக்கும் முன்கை உள்ளங்கையும் பிறங்கையும் என்ன செய்யணும், வாச்சி கட்டுகின்ற இடம் வரைக்கும் உள்ள பகுதி தான் மணிக்கட்டு. அது வரைக்கும் என்ன செய்யணும், 3 முறை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, 3 முறை வாய்க்குள் தண்ணீர் செலுத்தி கொப்பளித்தல். ஒரு வலது கையில உள்ளங்கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில என்ன செய்யணும், உள்ள தண்ணீரை செலுத்தி நல்ல வாயை நல்லா அலசி நாம் என்ன செய்யணும், கொப்பளிக்கணும். இது 3 தடவை செய்யணும். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, 3 முறை நாசிக்கு, அதாவது மூக்கின் முன் துவாரத்தில் தண்ணீரை லேச செலுத்தி இடது கையால நன்றாக சீண்டணும். வலது கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்துல அந்த மூக்குல முன் பகுதியில கொஞ்சம் லேசா வச்சு லேசா உறிஞ்சோம்னா கொஞ்சம் தண்ணி என்ன செய்யும், முன் மூக்குல கொஞ்சம் உரியும் போது கொஞ்சம் மேலே ஏறும். அதோட என்ன செய்யணும், இடது கையால என்ன செய்யணும், மூக்கை நன்றாக சீந்திடணும். இடது கையை கொண்டு 3 முறை இதை என்ன செய்யணும், மூக்கினுள் லேசாக தண்ணீரை செலுத்தி இடது கையால் நன்றாக சீந்த வேண்டும். இது 3 தடவை செய்யணும். 6வது பாயிண்ட், 3 முறை என்ன செய்யணும்னா தண்ணீரை கொண்டு முகத்தை கழுவணும். அதாவது 2 உள்ளங்கையிலையும் என தண்ணீரை எடுத்து நாம முகத்தை கழுவணும். முகங்கிறது எது அடையாளம், அளவுகோல் அப்படின்னு சொன்னா, நமக்கு தலைமுடி எந்த இடத்துல முளைக்க ஆரம்பிச்சிருக்கோ அந்த இடத்துல இருந்து நாடி குழி இருக்கு இல்லையா, தொண்டைக்குழி, அது வரைக்கும் என்ன செய்யணும்னா மேல இருந்து கீழே வரைக்கும் கழுவணும். அது மாதிரி அகல வாக்குல வலது காதுகளுக்கும் இடது காதுகளுக்கும் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் என்ன செய்யணும்னா நல்லாக என்ன செய்யணும், கழுவணும். சிலருக்கு தாடி இருக்கும், மீசை இருக்கும் அப்படின்னா என்ன செய்யணும், தாடியை நல்லா கோதி விட்டு என்ன செய்யணும்னா நாம கழுவணும். சரிங்களா? அப்ப இந்த முகத்தை 3 தடவை என்ன செய்யணும், கழுவணும். இது 6வது பாயிண்ட். அடுத்து 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, முழங்கை உட்பட 2 கைகளையும் 3 முறை கழுவணும். தண்ணீரை என்ன செய்யணும்னா 2 கையில உள்ளங்கையில எடுத்து வலது கையில வைத்து கொண்டு வலது முழங்கை வரைக்கும் என்ன செய்யணும் சொன்னா நன்றாக என்ன செய்யணும், கழுவணும். தண்ணி என்ன செய்யணும், மேல இருந்து ஊத்தி விட்டு என்ன செய்யணும், முழங்கை வரைக்கும், வலது கைய முழங்கை வரைக்கும் என்ன செய்யணும்னா 3 முறை நல்லா சுத்தமாக கழுவணும். எல்லா இடத்துலையும் தண்ணி படணும். அதுக்கு பிறகு இடது கையில தண்ணீர் எடுத்து இடது முழங்கை வரைக்கும் என்ன செய்யணும் சொன்னா 3 தடவை என்ன செய்யணும், கழுவணும். ஆக 2 முழங்கையையும் வலது முழங்கையும் இடது முழங்கையையும் 3 முறை என்ன செய்யணும்னா தண்ணீரை ஊற்றி என்ன செய்யணும், கழுவணும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். மொத்தம் 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கையில ஈரம் நனைஞ்சு இருக்கும். ஈர கையால தலைய ஒரு முறை என்ன செய்யணும்னா தடவணும். தலைய ஒரு முறை தடவணும். எப்படி தடவுறது, ஈரக்கையோட தலையை தடவணும் எப்படின்னா, முன் நெற்றியில நாம 10 விரலையும் என்ன செய்யணும் வைக்கணும். வச்சு அப்படியே என்ன செய்யணும் சொன்னா தலையினுடைய பின்பகுதிக்கு பெடரி வரைக்கும், பெடரிங்கிறது எது, எந்த இடத்துல கடைசியா முடி முடிஞ்சிருக்குமோ அது வரைக்கும் உள்ள பகுதி வரைக்கும் என்ன செய்யணும், 10 விரல்களையும் நம்ம என்ன செய்யணும் கொண்டு போயிட்டு திரும்ப கையை எடுத்துடாம அப்படியே பின்னால இருந்து முன்னாடி நோக்கி நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஆக மொத்தத்துல ஆரம்பிச்ச இடத்துல இருந்து திரும்ப முடிக்கணும். இது மாதிரி ஒரு தடவை தலைய என்ன செய்யணும், முன்னுக்கும் பின்னுக்குமாக என்ன செய்யணும் தடவணும். சரிதானே? இதுக்கு மசகுன்னு சொல்லுவாங்க. இதை செய்யறது ஒரு தடவை செய்யணும். அதுக்கு பிறகு 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2 காதுகளையும் அந்த ஈர கையை கொண்டு, ஏன்னா கொஞ்சம் கையில ஈர பிசு இருக்கும், ஈர நெய்ப்பு இருக்கும்ல, அந்த ஈர கையோட 2 காதுகளையும் என்ன செய்யணும், கழுவணும். எப்படி கழுவுறது, துடைக்கணும் அப்படின்னா, அந்த ஈர கையை கொண்டு ஆள்காட்டி விரல, ஏன்னா ஆள்காட்டி விரல காதுக்கு உள்புறம் வச்சுக்கிடணும். ஏன்னா பெருவிரல ஏன்னா காதினுடைய வெளிப்புறமா வச்சுக்கணும். அப்போ வலது காதுக்குள்ளால வலது கையும் இடது காதுக்குள்ளால இடது ஆள்காட்டி விரலையும் வைக்கணும். வெளிப்புறத்துல
வலது காதினுடைய வெளிப்புறத்துல கட்டை விரலையும் வலது கட்டை விரலையும் இடது காதினுடைய வெளிப்புறத்துல இடது கட்டை விரலை வச்சு என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளாலையும் வெளிப்புறமும் நம்ம என்ன செய்யணும், அந்த ஈரக்கையோடு ஒரு முறை உள்புறம் வெளிப்புறம் தடவி கொள்ளணும். இது ஒரு தடவை செய்யணும். 9 பாயிண்ட் ஆயிடுச்சா? 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய 2 கால்களையும் வலது காலையும் இடது காலையும் கரண்டை கால் வரைக்கும், கரண்டை கால்னா நம்ம கால்ல ஏன்னா அந்த குழி இருக்குல்ல, 2 முட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த பகுதி தான் எனது கரண்டைக்கால். அப்போ வலது கால 3 தடவை என்ன செய்யணும், நன்றாக தண்ணீரை ஊத்தி கழுவணும். பிறகு இடது கால அதே மாரி தண்ணீரை ஊத்தி என்ன செய்யணும், கழுவணும். இதுதான் ஒலிச்சேர முறை. இந்த ஒலுவ செஞ்சு முடிச்ச உடனே நம்ம கலிமாவை சொல்லிக்கிடணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடணும். சரிங்களா? இதை சொல்லிட்டா ஒலுவுடைய காரியம் முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒலிச்சேர முறை. ஒவ்வொரு தொழுகைக்கும் இது மாதிரி நம்மளோட உடல் உறுப்புகளை கழுவி கொண்டு நம்ம என்ன செய்யணும், தொழுகைக்காக தயாராகிக்கணும். சரி, இப்போ செஞ்ச இந்த ஒலுவை என்ன காரியங்கள்லாம் முறிக்கும், அந்த ஒலுவுடைய சுத்தத்தன்மையை போக்கி விடும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, 5 விஷயங்கள் இருக்கு. இந்த 5 பாயிண்டும் நம்மகிட்ட நிகழ்ந்துருச்சுன்னா நாம் இப்ப செஞ்ச இந்த தூய்மை ஒலு முறிந்து விடும். அது என்னெல்லாம்? முதல் விஷயம், முன்பின் துவாரங்கள்ல இருந்து மலஜலம் கழித்தல் அல்லது என காற்று பிரிதல் அல்லது நம்முடைய முன்பின் துவாரத்திலிருந்து இரத்தமோ மதி அல்லது வதி என்று ஏதாவது வெளியாகுதல். மதி வதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண் உறுப்புல இருந்தோ அல்லது பெண் உறுப்புல இருந்தோ ஏதாவது இச்சையான விஷயங்களை பார்த்தாலோ, என ஆபாசமான விஷயங்களை பார்த்தாலோ அல்லது அசிங்கமான பேச்சுகளை கேட்டாலோ, அசிங்கமான சிந்தனைகள் நம்ம இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா, நம்முடைய உடல் உறுப்புல நம்முடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய பாதையிலிருந்து நமக்கு வலுவழுப்பான ஒரு திரவம் வெண்மையா, அதாவது தண்ணி மாதிரி வெளியில வரும். அது வந்ததுன்னா நம்முடைய ஒலு முறிஞ்சிடும். அதே மாதிரி சிலருக்கு வெள்ளைப்படுதல் அது மாதிரி வரும். அப்படி வரும்பொழுது என்ன செய்யும், ஒலு முறிஞ்சிரும். சரிங்களா? 2வது பாயிண்ட் என்ன, காற்று பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்பவும் ஒலு முறிஞ்சிரும். 2வது விஷயம் என்னன்னா, அசுத்தம் வெளியாகக்கூடிய முன்பின் துவாரங்கள் அல்லாத வேறு இடங்களில் இருந்து அசுத்தம் வெளியாகுதல். இப்ப வேறு பகுதியிலிருந்து நிறைய மூக்கு சளி ஊத்தி 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 வெளில வருதுன்னு வைங்க, அது மாதிரி நிறைய அசுத்தங்கள் நம்ம உடம்புல இருந்து வெளியாது. வேற ரொம்ப ஓவரா ஆகி சுமல் அடிக்குது, மற்றவங்களுக்கு இடையூறா இருக்குன்னா, இது மாதிரியான காரியங்கள்லையும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாம சுத்தமாக்கிக் கொள்வது ரொம்ப நல்லது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒலி செஞ்ச பிறகு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோம், அல்லது நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டோம், அல்லது போத தலைக்கு ஏறிடுச்சு, அல்லது நமக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய சுய நினைவும் நம்மளை விட்டு நீங்கிடும். அப்போ அதனால என்ன ஆகும், நம்ம செய்த ஒலு நமக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது மறந்து போயிடும். அதனால ஆழ்ந்து உறங்கிட்டா ஒலு முறிஞ்சிடும். அடுத்து ஆடை இல்லாம நம்முடைய வெட்கத்தலத்தை நாம இச்சையோட தொடுறது, அதுவும் என்ன செய்யும், ஒலுவை முறிச்சும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒட்டகை இறைச்சியை சாப்பிடுறது. ஆட்டு இறைச்சி சாப்பிட்றோம், கோழிக்கறி சாப்பிட்றோம், அது மாதிரி மாட்டு இறைச்சி சாப்பிட்றோம். இதனாலலாம் ஒலு முறியாது. ஒலு செஞ்ச பிறகு இந்த பொருளை நான் சாப்பிட்டா ஒலு முறியாது. வேற எந்த பொருளை சாப்பிட்டாலோ குடிச்சாலும் ஒலு முறியாது. வாயை கொப்பளிச்சுக்கிட்டா அரைச்சிக்கிட்டா போதுமானது தவிர ஒலு முறியாது. ஆனா ஒட்டகை இறைச்சியை நான் சாப்பிட்டோம்னா ஒலு முறிஞ்சிடும். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நாம ஒலு நம்மளை விட்டு நீங்கிருச்சுன்னு வைங்க, நாம சில காரியங்களை செய்யக்கூடாது. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, தொழுகக்கூடாது. இந்த ஒலு முறிஞ்சிருச்சுன்னா நம்ம தொழுகக்கூடாது. 2வது, காபத்துல்லாவை வலம் வருவோம் இல்லையா, காபத்துல்லாவை மக்கால இருக்கக்கூடிய அந்த காபாங்கிற அந்த கருப்பு கட்டடம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வரும் பொழுது நமக்கு ஒலு இருக்கணும். ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம உடனே தொழுக வேண்டி இருக்கும்.
அதனால அந்த நேரத்துல ஒலு இருக்கணும். ஒலு இல்லைன்னா அதை செய்யக்கூடாது. 3வது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல அறிஞர்கள்ட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், நாம பேணுதல்ங்கிற அடிப்படையில ஒலு இல்லாம நாம குரான தொடக்கூடாது. ஒலுவோட தொடுறது சிறப்பு. ஒலு இல்லாம ஒரு ஆள் தொட்டுட்டாரு. அதனால குற்றமா, பாவமான்னா பாவம்லாம் கிடையாது. என பேணுதல் அடிப்படையில் நம்ம ஒலு செய்து கொள்வது விரும்பத்தக்க ஒன்று. ஆக இதுதான் ஒலுவுடைய நிபந்தனைகள், ஒலு செய்கின்ற முறை, ஒலுவை என்னென்ன காரியங்கள்ல முறித்துவிடும் என ஒலு இல்லாதவங்க என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறத நாம தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி நபிகள் நாயகம் காட்டி தந்த முறையில நம்ம ஒலு செஞ்சோம்னா, நமக்கு என்ன நம்முடைய கைகள் வழியாகவே க ஒவ்வொரு கடைசி சொட்டு வடிகிற வரைக்கும் நம்முடைய உடல்ல இருந்து எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடும்? நீங்கிவிடும் என்ற ஒரு சிறப்ப முகமது நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த அடிப்படையில நாம ஒலுவனுடைய விஷயங்கள புரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் மற்றொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.